வந்துட்டேன் என்ன இப்போ இருக்க எனக்கு தகுதி இல்லடா பேசுவா எனக்கு தகுதி இல்ல ஒரு நிமிஷம் இப்படி ஒரு டைட்டில் தேவை. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று எபிசோடு எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்வதியும் கமருதீனும் சேர்ந்த மாதிரி சாண்ட்ராவை கீழே தள்ளி விட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வீசிங் மாதிரிலாம் வந்தது. எல்லாருமே வேகமாக ரூம்குள்ளெல்லாம் கொண்டு போனாங்க. யார் யார்? விக்ரம் ஏற்கனவே கேமை விட்டு வெளியே போயிருந்தாரு, அவர் ஹெல்ப் பண்ணாரு. சபரி காரை விட்டு இறங்கிட்டாரு. சபரி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தோம், காரை விட்டு இறங்கிட்டாரு. கானா வினோத்தோ இறங்கிட்டாரு. ஸோ ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணாங்க. அதோடய நமக்கு எபிசோட கட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா ப்ரோமோல இவங்க வாசல் கிட்ட நின்று கோவப்பட்டு பேசின மாதிரிலாம் காமிச்சாங்கல்ல, அதெல்லாம் காட்டல. அதுக்குள்ள எபிசோட முடிச்சிட்டாங்க. விஜய் சேதுபதி இன்னைக்கு வரப்போறாரு பாத்தீங்களா, வெள்ளிக்கிழமை நிகழ்வுன்ற மாதிரி கொஞ்சம் காட்டுவாங்கல்ல, அதுல தான் மேற்கொண்டு நடந்த விஷயத்தை காட்டுவாங்க. ஆனா நான் லைவ்லயே எல்லாத்தையும் பார்த்துட்டேங்க. அதாவது அவங்க தள்ளி விட்டதுக்கு அப்புறம் என்ன சண்டைலாம் நடந்தது அப்படின்றத நான் பார்த்துட்டேன். கமருதீன் பார்வதி அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா கமருதீன் இது வரைக்கும் நிறைய பிரச்சனை பண்ணியிருக்கான், அதுல இருந்து தப்பிச்சிருக்கான். பார்வதியும் நிறைய பிரச்சனை பண்ணியிருக்காங்க, தப்பிச்சிருக்காங்க. அதுலயாவது இவங்க பக்கத்துல ஏதாவது சின்ன விஷயமாவது பேசுறதுக்கு இருக்கும், அவங்க தப்பிச்சிட்டாங்க. ஆனா இதுல கண்டிப்பா ரெண்டு பேருமே பண்ணது பெரிய பெரிய தப்புங்க. இப்ப நிறைய பேர் என்ன சொல்லலாம், சாண்ட்ரா பேசினாங்கல்ல தப்பு தானே அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சாண்ட்ரா பேசின அளவுக்கும் கமருதீன் பேசின அளவுக்கும் சம்பந்தமே கிடையாது. அவ்வளோ கேவலமா பேசினான் கமருதீன், ரொம்ப ரொம்ப கேவலமா பேசினா. அதே மாதிரி பார்வதி தள்ளி விடுறேன்னு பண்ணாங்க பார்த்தீங்களா, அது கேவலத்திலையும் கேவலம். இதெல்லாம் தாண்டி அவங்க கீழே விழுந்து வீசிங் துடிச்சிட்டு இருக்கும் போது கூட ஐயோ நம்ம பண்ணதுனால இப்படி ஆயிடுச்சேன்னு டக்குன்னு இறங்கி இருந்தா கூட பார்வதி மேலேயும் கமருதீன் மேலேயும் இருந்த கோபம் கொஞ்சம் டைல்யூட் இருக்க வாய்ப்பு இருக்கு. சரிடா ஏதோ ஒரு வேகத்துல தள்ளி விட்டாங்க, ஆனா அவங்க முடியாம இருக்கும் போது மனசு கேட்காம இறங்கிட்டாங்களேன்ற மாதிரி கொஞ்சம் சாஃப்ட் கார்னராது ஏற்பட்டிருக்கும். அதுக்கு வாய்ப்பு தரல. ஏன்னா அதுக்கப்புறமா கார்க்குள்ள தான் உட்காந்தாங்க. கார்க்குள்ள உட்காந்து எல்லா ஹவுஸ்மேட்ஸ் கிட்டையும் இவங்க பேசினது இருக்கு பார்த்தீங்களா. இன்னும் அதாவது இது எவ்வளோ பெரிய விஷயத்தை நம்ம பண்ணிட்டோம், இது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக மாறப்போகுதுன்றது கூட உள்ள இருக்க பார்வதிக்கும் கமருதீனுக்கும் தெரியலங்க. ஆக மொத்தத்தில் ஒட்டுமொத்த வீடே இவங்களுக்கு எதிராக தான் இப்போ இருக்காங்க. அதுலேயும் கமருதீன் இருக்கான்ல, ஏன்னா பிக் பாஸ் கார் கிட்ட வராதிங்க, உள்ள இருந்தே பேசுங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு போல. அதனால வெளியே போன 3 பேருமே உள்ள இருந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப கமருதீன் இருக்கான்ல, இங்க பேசு, என்ன சீன் போடுறியா, இங்க பேசுங்கன்னு சபரியை கூப்பிடுறான், விக்ரம கூப்பிடுறான். ஒரு ஸ்டேஜ்ல விக்ரம் வந்துட்டாரு. என்னடா உன்னை பார்த்தா எனக்கு பயமாடா, வெளியே வாடா பேசிக்கலாம், என்னடா நீ இது பண்ணிடுவ அப்படின்ற மாதிரிலாம் விக்ரம் பயங்கர திட்டுற மாதிரிலாம் பேசுறாருங்க. தான்ற வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா, அதை நேத்து மட்டும் ஒரு 50-60 இடத்துல யூஸ் பண்ணிட்டாங்க. வினோத் ஒரு பக்கம் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு, அதுக்கப்புறம் விக்ரம் ஒரு பக்கம் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்ச சபரி தான் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணல, மற்றபடி எல்லாருமே தான்ற வார்த்தையை தான் யூஸ் பண்றாங்க. நம்மளுக்கு ஃபுல் எபிசோட்ல அதெல்லாம் கட் பண்ணிடுவாங்க. ஃபுல் எபிசோட்ல இவங்க அந்த அசிங்கமான வார்த்தை யூஸ் பண்ற இடத்தெல்லாம் கட் பண்ணிடுவாங்க. பட் லைவ்ல அந்த வார்த்தை அப்படியே வருதுங்க. விக்ரம் செம்ம டென்ஷன் ஆகி கமருதீனை கிளின்னு கிழிச்சிட்டு இருக்காரு. கமருதீன் உடனேல கமருதீன் எவ்வளவு மக்கு சாம்பிராணின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. இப்படி விக்ரம கோவத்துல பேசும்போது ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டுமே, நான் வேணும்ட்டே பண்ணலடா, நான் சாண்ட்ரா இப்படி ஆகும்னு நான் எதிர்பார்க்கலன்னா கூட பரவாயில்லைங்க, எப்பவுமே இப்படி பண்ணா கூட கொஞ்சம் கோபமாக தான் அடங்கிரும். ஆனால் இங்கே மக்ருதீன் ஒன்று பண்ணுறாங்க, நான் வெளியே வரேன், இந்த டாஸ்க் முடிச்சு வெளியே வரேன், சிங்கிள்ஸ் பண்ணிக்கலான்றாங்க. எவ்வளோ பைத்தியகாரம் பாருங்களேன். பிக் பாஸ் ஷோவில் சிங்கிள்ஸ், அதாவது சண்டை போட்டுக்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க. விக்ரம் அந்த இடத்துல சூப்பராக சொல்கிறாரு. என்ன தெரியுமா சொல்கிறாரு, வாடா அடிச்சு சாவடிச்சிருவியாடா, வாடா இப்பயே வாடா சண்டை போடலாம்டா, அடிச்சு சாவடிச்சிருவியா அப்படின்ற மாதிரி திட்டுன்னு திட்டுறாரு. அவன் என்னடா தான்லாம் பேசுகிறான், நான் வெளியே வந்தேன்னா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி கமருதீன் கானா வினோத்தை பார்த்து சொல்லிட்டு இருக்கான். அப்பயும் விக்ரம் இருக்கார்ல, அப்படி தாண்டா பேசுவேன், நான் அப்படி தாண்டா பேசுவேன், உன்னால என்னடா பண்ண முடியும்னு கழுவி ஊத்திட்டு இருக்காரு. யாரு? கமருதீன் கழுவி ஊத்திட்டு இருக்காரு விக்ரம். சோ இந்த இடத்துல விக்ரம் பண்ணதாங்க சரி. இவங்க ரெண்டு பேர் பண்ணது ரொம்ப கேவலமான விஷயம். அதே மாதிரி உள்ள பார்வதி யார்கிட்ட, திவ்யா கிட்ட சண்டை போட்டாங்க. திவ்யாவும் சூப்பரா பதிலுக்கு அட்டாக் பண்ணாங்க. கமருதீனியும் சரி, பார்வதியும் சரி, திவ்யாவும் சூப்பரா அட்டாக் பண்ணாங்க. இவங்களெல்லாம் இப்படிதான் டீல் பண்ணுன்ற மாதிரி அட்டாக் பண்ணாங்க. அது கரெக்டா இருந்தது. அதாவது பிரச்சனை என்னன்னா, இவங்க 2 பேர் பிரிஞ்சாங்கல்ல, அதாவது பார்வதியும் கமருதீனும் பிரிஞ்சாங்கல்ல. கமருதீன் ஐயோ இவன் நமக்கு எதிராக ஏதாவது அக்விசேஷன் வைக்க போறா, அதாவது அந்த ரொம்ப அவன் என்ன மோசமா பேசிட்டான்னு ஏதாவது சொல்லிட போறான்னு பயந்து தான் இவன் சேர்ந்தான். இப்ப பார்வதியும் இவனும் சேர்ந்ததுல தான் பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. அதாவது இந்த சாண்ட்ரா பிரச்சனை இருக்கு பாருங்களேன். விஜய் சேதுபதி கண்டிப்பா சனிக்கிழமை எபிசோடு முழுக்க, அதாவது இன்னைக்கு எபிசோடு முழுக்க இதை பத்தி தான் பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுங்க. நீங்க லைவ் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். ஃபுல்லா பிரச்சனை தான் இருக்கிறதுலயே பெரிய லெவல் பிரச்சனை நடந்தது நேத்து தான்.
பயங்கர, அதாவது வந்து பிக் பாஸ் தடுக்கவே வரல. பிக் பாஸ் வந்து எல்லாரும் கண்ட்ரோல் பண்ணுங்கன்னு கொஞ்சமாவது சொல்லுவார்ல. ஏன்னா அசிங்கமாலாம் பேசுறாங்க, அதனால சொல்றேன். அப்போ கூட பிக் பாஸ் கிட்ட இருந்து எதுவும் வரல. எல்லாரும் மாத்தி மாத்தி திட்டிக்கிறாங்க. இப்போ எல்லாரும் இந்த வீடு மொத்தமும் செம்ம கடுப்புல இருக்காங்க. சாண்ட்ரா வந்து என்ன ரியாக்ட் பண்றாங்க அதெல்லாம் பொறுத்து இருந்து தான் நம்ம பார்க்கணும். இதை பத்தி உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. வேற ஒரு வீடியோல பார்க்கலாம்.